Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு சன்னதி பகுதிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னும் உன்னத நோக்கில் சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் 8வது நாள் எழுச்சி பயணமாக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு சன்னதி பகுதிக்கு வருகை தந்த பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். கழக கொடிகளை பறக்கவிட்டும் மலர்களை தூவியும் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை தற்போதே கழக பொதுச் செயலாளருக்கு வெளிக்காட்டினர். மேலும் குடிமராமத்து நாயகன் எனவும் வருங்கால முதல்வர் எனவும் முழக்கமிட்ட மக்கள் கழக பொதுச் செயலாளரை அன்பு வெள்ளத்தில் ஆழ்த்தினர். பாஜக அதிமுகவை விழுங்கிவிடும் என கூறும் ஸ்டாலின் அவர்களே திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்த போது பாஜகவை திமுகவை விழுங்கிவிட்டதா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசியவர் இதனை தெரிவித்தார். கிராமத்துல சொல்லுவாங்க விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றியே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு எழுச்சி மிகு மக்கள் வெள்ளம். இதுவே வெற்றிக்கு சாட்சி. ஸ்டாலின் பேசுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சிட்டது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவை விழுங்கிடும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தீங்க. உங்களை என்ன விழுங்கிட்டாங்களா? ஆனா உங்களோட நாங்க பலமா தான் இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட யாரோட வந்திருக்கிறாங்க? திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது திரு கருணாநிதி அவர்களும் முரசொலி மாறன் அவர்களும் இந்த படத்துல பாருங்க. இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி பிஜேபி கட்சி, நாம கூட்டணி வச்சா மதவாத கட்சி. ஆட்சி அதிகாரம் வேணும்னா யாரு கால் வேணாலும் திமுக விழும். விழும்ல? இதான படம். உங்க அப்பாவும் முரசொலி மாறனும் யாரோட பேசிட்டு இருந்தாங்க? அன்றைய பாரத பிரதமரோட பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி வச்சிருந்தாங்க. மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களே. வரலாறு தெரியாத பேசாத. 2001 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சீங்க. 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. 2001 பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருந்தது. நீ பேசுவதற்கு தகுதி இருக்குதா? திமுகவுக்கு தகுதி இருக்குதா? இதுக்கு மேலையும் பேசுனா புரிஞ்சுக்க, சொல்லக்கூடாது. இது இல்லைன்னு தான் அர்த்தம். அதோட இன்னொன்னு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டு பயந்துகிட்டு பயம் என்ற பயம் என்ற சொல்லு அண்ணா திமுகவுக்கு இல்ல. ஒரு தொண்டனை கூட யாராலையும் பயமுறுத்த முடியாது. அண்ணா திமுக தொண்டன் முதல் தலைவர் வரை சொந்த காலிலே நிற்கின்றவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். எவ்வளவு பிரச்சனையை நீங்க சீண்டி பார்த்தீங்க. நாங்க பயப்பட்டோமா? இதே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள்
அவர் மீது புத்தகத்தை எரிந்து விசிறினார்கள். அவருடைய மைக்க துண்டிச்சாங்க. அப்படி இருக்கும்போது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசினார். மீண்டும் இதே ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். அதன்படி மக்களுடைய ஆதரவு பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அதே போல 1989 நானும் சேவல்ல ஜெயிச்ச எம்எல்ஏ இருந்தேன். அப்ப அம்மாவோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த காலகட்டத்தில் அம்மா எழுந்து சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக சட்டமன்றத்திலே தாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க, ஒரு பெண்மணியா இருந்தாங்க. அதையெல்லாம் பாராம சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றத்திலேயே ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பெண் என்றும் பாராமல் தாக்கிய திமுக கட்சி தான் இன்றைய தினம் நம்மகிட்ட சவால் விடுது. எங்க அம்மா தாக்கி பார்த்த அம்மாவும் அவர்களும் சபதம் ஏற்றார்கள். மீண்டும் இந்த அவையில் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் எடுத்தார்கள். மக்களுடைய ஆதரவோடு பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று 1997 ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். இது சரித்திரம்.